ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பித்தம் நீங்கிறதுக்கு ஒரு பாட்டி வைத்தியம் தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இது போட்டிருக்கோம், ஒரு ரெசிபி. இது வந்து இன்னொரு சிம்பிளான மெத்தடு, இதுவும் எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்போ கொத்தமல்லி ஜூஸ் பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி ஜூஸ் வந்து பித்தத்தை போக்குறதுக்கு ஒரு எளிமையான முறையில் நாங்கள் ஜூஸ் செஞ்சு காட்ட போகிறோம். இது கண் பார்வையை நல்லா தெளிவாக்கும், அது இல்லாமல் பசியின்மையை போக்கி நாவில் ஒரு சுவை மட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஜூஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரைக்கட்டு கொத்தமல்லி, இது வந்து 1 கப்பு தேங்காய் துருவினது, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், கொஞ்சோண்டு சுக்குத்தூள். கொத்தமல்லியையும் தேங்காயையும் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிட்டோம். ஸோ ஜென்ரலாக பித்தம் வந்து உங்களுக்கு நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு தலை சுத்தம், அதுக்கப்புறம் பசி இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜூஸ் கூட நம்ம கொஞ்சோண்டு சுக்குத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இருக்கும். அப்புறம் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது கூட வந்து நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த கொத்தமல்லியை அடிக்கும் போதே நீங்கள் சேர்த்து அடிச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கொத்தமல்லி ஜூஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பித்தம் வரும்போது நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே வந்து தனியா இல்லைன்னா கொத்தமல்லி வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, பாடியெல்லாம் கிளென்ஸ் பண்ணணும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வந்து இதை முடிஞ்ச வரைக்கும் காலை டைமாக குடிச்சிக்கோங்க, நைட்டாக குடிக்காமல் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.